வணக்கம் மக்களே. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்த ஓபிஎஸ் டீம் அடுத்த அதிரடிக்கு தயாராகும் அதிமுக. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி புறப்பட்டு அமித்ஷாவை சந்தித்து பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருக்கு அதிமுக கூட்டணியில் இடமில்லை என்று உறுதி செய்துவிட்டார். இதனால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தன்னோட நிலைப்பாட்டை கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் இதற்கிடையே புதிய அரசியல் அலை கிளம்புகிறதுனே சொல்லலாம். ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையனை நேரில் சந்திச்சிருக்காங்க. மேலும் விரைவில் ஓபிஎஸ் செங்கோட்டையனோட சந்திப்பு நடக்கப் போகிறது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. அடுத்த இந்த ஆலோசனையில் டிடிவி தினகரனும் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தி மனநிலையுடன் செயல்பட்டு வந்த நிலையில் விலகிச் சென்ற தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார். இதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரின் மறுபிரவேசத்தை முற்றிலும் தடை செய்து அமித்ஷாவுடன் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தியிருப்பது அதிமுக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுனே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் தனித்த அரசியல் பாதையை அமைப்பார்களா அல்லது அதிமுகவில் அதிருப்தியாளர்களை சேர்த்து புதிய அதிரடியை உருவாக்குவார்களா என்பதை அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக கவனித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் அடுத்த சில வாரங்களில் அதிமுக அரசியலில் இன்னும் பெரிய அதிரடி காத்திருக்கிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் இருந்தே நன்கு அறியப்பட்டவர். அப்போதிருந்தே ஆட்சியில் அவருக்கு நல்ல முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அது தற்போது குறைந்துள்ளதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் கட்சியில் இருந்து நீக்கியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என இபிஎஸ்க்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க. இதனால் அவரை கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கினார் இபிஎஸ் அவர்கள். இதைத் தொடர்ந்து பலரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க. இவரை தொடர்ந்து இபிஎஸும் டெல்லி போயிருக்காங்க. அவர் அமித்ஷாவிடம் பேசிய போது ஒருங்கிணைப்பு நடவடிக்கைக்கு சாத்தியமில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு எந்தவிதமான கருத்தையும் கூறாமல் இருந்தார் செங்கோட்டையன் அவர்கள். இதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் இன்று செங்கோட்டையனை நேரில் சந்திச்சிருக்காங்க. இது தற்போது பேசு பொருளாகி உள்ளது. இது வெறும் சந்திப்பு மட்டுமல்ல, அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையின் முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து விரைவில் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஆலோசனையில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த சந்திப்பு நடைபெறுவது உறுதியானால் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஒரு அணியாக செயல்படும் வாய்ப்பு உருவாகும் எனவும் சொல்லப்படுகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அடுத்த அரசியல் கூட்டணி உருவாகும் சாத்தியம் அதிகரித்துள்ளதுனே சொல்லலாம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா ஆகியோரின் ஒருங்கிணைப்பு அதிமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய கருவியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.